திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பெருமாள்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் நிர்மல். இவர் நேற்று மாலை விஜிலாபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையில் வாங்கிய ஒயின் மது பாட்டிலின் மேல் மூடியில் துளை போட்டிருந்ததால் அதிர்ச்சியடைந்தார். இதையடுத்து மது பிரியர்கள் மதுக்கடை ஊழியர்களிடம் மது பாட்டில்களில் ஊசி மூலம் போலி மதுபானத்தை நிரப்பி விற்கப்படுகிறதா என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து இளைஞர் நிர்மல் போலி மது பாட்டிலை கையில் வைத்துக் கொண்டு அதனை தனது செல்போனில் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவு செய்துள்ளார். இந்த காணொலி தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே அரசு மதுபான கடையில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதல் விலைக்கு விற்று ஏழைகளையும் மக்களையும் சுரண்டி வரும் இந்த அரசு போலி மதுபான பாட்டில்களை விற்று ஏழை எளிய மக்களை சீரழிக்கும் நோக்கில் செயல்படுகிறதா என்று மது பிரியர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஒயின் வந்து வாங்கணும், காசு கொடுத்து வாங்கணும். இதில் வந்து இங்கே பாருங்க, தெரிஞ்சுங்களா, இதில் ஒரு ஹோல்ஸ் இருக்கு, சின்னதாக ஒரு ஹோல்ஸ் இருக்கு. இது உள்ள இருக்கு, இங்கே பாருங்க, கரை தெரிஞ்சுங்களா, கரை தெரிஞ்சுங்களா, சின்னதா. இது வந்து என்னான்னு கேட்டேன் கடைக்காரர்கிட்ட. கடைக்காரர் என்னன்றாரு, போலீஸ் கூப்பிட்டு நான் அடிக்கிறேன் மிரட்டுறேன்றாரு. இந்த ஹோல்ஸ் என்னன்னு கேட்டீங்க பாருங்க, கம்பெனிலேருந்து வருது. இந்த சீல் இருக்கு, சீல் இந்த ஹோல்ஸ் இருக்கு. இந்த ஹோல்ஸ் என்னான்னு கேட்டதுக்கு டேமேஜ்னாரு, வேற பீஸ் கொடுங்க, அந்த டேமேஜ் தான் ஏற்றுக்கிறேன்ற. இதை அவர் கேட்க மாட்டார். கேட்டால் போலீஸ் கூப்பிட்டு மிரட்டுறன்றாரு. இங்கே பாருங்க, இந்த கரை எப்படி வரும், உள்ள ஒரு கரை தெரியுதுங்களா, இது எப்படி வரும், இது எப்படி வரும் நீங்கள் சொல்லுங்க. போயின்னு